ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024க்கு எத்தனை ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரேங்கிங்கும் ஆல்சோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துருச்சுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் வந்து நடக்க போகுது. அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 ரவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ரேங்கிங்லேருந்து எந்த ரேங்கிங் வரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டேட்லேருந்து நடக்க போகுது, எந்தெந்த ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த டேட்டில் நடக்க போகுது, நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்போ கிடைக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ கிடைக்கும், நீங்கள் காலேஜை எப்போ போய் விசிட் பண்ணி உங்களோட பேமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கான இந்த அப்டேட் தான் இதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டாக வந்து இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. எந்த கட் ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜென்ரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்கிங்லேருந்து 26,654வது ரேங்கிங் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக வரீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 26,654 ரேங்கிங் வரைக்கும் வரீங்க. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்ஐலேருந்து என்ஐ வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி ஆரம்பிக்குது. 7வது மாதம் இந்த மந்த் 29ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க, ஜூலையில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்ததாக 31/7/2024 க்ளோஸ் ஆகுது. 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 29, 30, 31 3 நாள் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் காலேஜ் இன்னைக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதை தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் ஓப்பன் ஆகி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்க. அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வரும். காலையில் 10 மணிக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி 8வது மாதம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வரும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. 1ஆம் தேதி வந்து 31ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. அடுத்த நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வரும். இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதில் அடுத்ததாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுற ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சது இல்லையா, அந்த காலேஜ் வந்து எனக்கு ஓகே, இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், இல்லை நான் மேலே அப்வேர்டுக்கு மூமெண்ட் கொடுத்து மேலே ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இல்லை நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலான் இருப்போம். இது மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைச்ச காலேஜே ஓகேங்க, நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. 1ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு 1ஆம் தேதி வந்து டென்டேட்டிவ் வந்துடும். அன்னையிலேருந்தே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அடுத்த நாள் வரைக்கும் ஈவினிங் 5ஆம் தேதி 5 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டேட்டு. ஓகேங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் டேட்டில் நீங்கள் காலேஜை அலாட் பண்ணிடணும். நீங்கள் அன்னைக்கே வந்து நீங்கள் எனக்கு இந்த காலேஜ் ஓகேனா அன்னைக்கே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் யோசிக்கலாம், இந்த காலேஜ் எனக்கு கிடச்சதுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், அஃபீஷியலாக ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்டுக்கும் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் மூமெண்ட் கொடுத்த கேண்டிடேட்டுக்கும் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த காலேஜில் போய் உங்களோட ஒரிஜினல்ஸில் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி 8வது மாதம் 2024 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நடக்கும். நீங்கள் அந்த டேட்டில் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாயினிங் டேட்டா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்வேர்டும் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்க ஆக்சுவலாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு மோடு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் போய் விசிட் பண்ணணும். அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ணிடணும். அப்படி நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் செய்யப்படுவீங்க. ஓகேங்களா? இதுதாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் ப்ராசஸ்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்வேர்ட் மூமெண்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் விசிட் பண்ணி நீங்கள் ஒரிஜினல்ஸில் சப்மிட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க. அப்வேர்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணீங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும், மேலே ஏதாவது காலேஜ் கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன்ட்டு தான் நீங்கள் அப்வேர்டு கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க எந்த காலேஜில் கிடைச்சதுன்ட்டு. ஓகே. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 178.975 கட் ஆஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க.
இந்த கட் ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 142 கட் ஆஃப் வரைக்கும் வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, 26,655 ரேங்க்ல இருந்து 1,04,602 கட் ஆஃப் வரைக்கும் வந்து நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு எந்த டேட்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 10லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். இது டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிரும். 10ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குதுன்னா 12ஆம் தேதி முடியுது செகண்ட் ரவுண்டுக்கு. 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த காலேஜே ஓகே அப்படின்னா அது கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த மாதம் 8வது மாதம் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜை போய் விசிட் பண்ணணும். ஓகேங்களா, 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே போய் விசிட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் டைமு இந்த காலேஜுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே போய் காலேஜை விசிட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடணும். இது அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸு. அப்வேர்டு கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் ஒரிஜினல்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா, டிஎஃப்சி சென்டரில் ஒரிஜினல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 23ஆம் தேதி 8வது மாதம் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ட் அப்வேர்டு கொடுத்த மூமெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து எந்த காலேஜில் மறுபடியும் சீட் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நல்லா ஷெடியூலில் பார்த்துக்கோங்க. எதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது ரவுண்ட் 3 லாஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 141.955 கட் ஆஃப்லேருந்து ஆரம்பித்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகுது. இது ஜென்ரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,04,603வது ரேங்கிங்லேருந்து 1,97,601வது ரேங்கிங் வரைக்கும் கடைசி ரேங்கிங் வரைக்கும் இந்த 3வது ரவுண்டில் தான் நடக்குது. டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறது. அடுத்தது முடிகிறது 25ஆம் தேதி 8வது மாதம். அந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு 23ஆம் தேதி 24 25 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்குதுங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென்டேட்டிவ் வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த நாள் 26ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். எல்லா ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் ப்ராசஸ்ஸு. அடுத்த நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் 2 நாள் உங்களுக்கு டைமு 26ஆம் தேதி வருதுன்னா 27 வரைக்கும் உங்களுக்கு டைம். இதில் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். அதுலேயே அக்செப்டன்ட் ஜாயின் கொடுக்குறீங்களா, அக்செப்டன்ட் அப்வேர்ட் கொடுக்குறீங்களா, இல்லைனா கோ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறீங்களா, இல்லை டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் போகிறீங்களா, இப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் அந்த ஃபஸ்ட் ரெண்டை மட்டும் கொடுங்க சாமி, வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அடுத்தது 28ஆம் தேதி கொடுக்குறாங்க. 27ஆம் தேதி வந்து கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்னா 28ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ப்ரொஃபஷனல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ட் ஜாயின் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 28ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதிக்குள்ளே, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே 28லேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு காலேஜில் விசிட் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டிங்கை கொடுத்துடணும். ப்ரொஃபஷனலு உங்களோட சர்டிஃபிகேட்டு பேமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் காலேஜில் கொடுத்துடணும். இதே அக்செப்டன்ட் அப்வேர்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 4-5 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. 4ஆம் தேதி 9வது மாதம் 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அக்செப்டன்ட் அப்வேர்டு கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸு அக்செப்டன்ட் ஜாயின் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் விசிட் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணிடணும். அக்செப்டன்ட் அப்வேர்டு கொடுக்குறவங்க என்ன பண்ணணும், அப்படியே வீட்டிலே சும்மா உட்காந்துருக்கூடாது. நீங்கள் கிளம்பி டிஎஃப் சென்டருக்கு போயிட்டு உங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் காலேஜில் கொடுத்துடணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, அந்த காலேஜும் நான் எடுத்துக்கிறேன், மேலே ஏதாவது காலேஜ் கிடச்சாலும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே நேராக போய் சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா, இதுதாங்க இந்த 3 ரவுண்ட் நடக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ் எந்த ரேங்கிங் ஸ்டார்ட் ஆகுது, சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு டேட்டில் நடக்குது, அதேமாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அக்செப்டன்ட் ஜாயின் வந்ததுக்கப்புறம் அவங்க காலேஜ் போய் விசிட் பண்ணணும், அக்செப்டன்ட் அப்வேர்டு கொடுக்குறவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். எல்லாமே பார்த்துட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.